வணக்கம். நாகர்கோவிலை சேர்ந்த நர்ஸ் ஒருவர் டிரான்ஸ்பர் கேட்டு பிரபல ஆங்கில பத்திரிகை ஆசிரியர், உலக மகா புத்திசாலி, எழுத தெரியாத பத்திரிகையாளரை அணுகியிருக்கிறார். அவரு உலக மகா அரசியல்வாதி ஒருத்தர் இருக்காரு, இப்படியே போவான் பாருங்க, மேல 3000 சட்டையை போட்டுட்டு அந்த பணம் கொடுத்திருக்காரு. அவர் அப்படி சுத்திட்டு ஒரு 6 மாசம் எடுத்துட்டு டிரான்ஸ்பர் வாங்கி தரவில்லை. அடுத்து உலக புகழ்பெற்ற நமது பென்ஸ் ரோடு அரசு சித்த மருத்துவர் டாக்டர் ரஜினிகாந்த் அவர்களை அணியிருக்கிறார். வழக்கம் போல நமது அண்ணா ரவுண்டான ஒரு மீட்டிங் மைண்ட் வச்சிருக்காரு. D1 போலீஸ் ஸ்டேஷன் எதிரே ஒரு மீட்டிங் மைண்ட் இருக்காங்க, தேனியில ஒரு மீட்டிங் மைண்ட் இருக்காங்க, A2P ஒரு மீட்டிங், அடுத்த இன்னொரு மீட்டிங் மைண்ட், சுத்த இது அந்த நர்ஸுடைய கணவர் மிலிட்டரி மேன், விஆர்எஸ் வாங்கிய, அதாவது சாப்ட்வேர்ல ஓய்வு பெற்றவர். அவருக்கு விஷயம் போக வீடு கொந்தளிக்க அந்த பெண்மணி கதற பணத்தையாச்சு திருப்பி கொடுக்க என்ற இந்த மாதிரி புலனாய்வு தகவல் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுல யாருன்னா மெடிக்கல் டைரக்டரோட PA என்று பாலாஜி என்ற ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. உண்மையா போய் அப்புறம் கண்டுபிடிப்போம். பாலாஜி என்ன சொல்றாரு, 2 பேரும் சேலம் மேட்டூரை சேர்ந்தவர்களாம். நமது உலக புகழ்பெற்ற சித்த மருத்துவர் ரஜினிகாந்த் அவர்களும் பாலாஜி அவர்களும் சேலம் மேட்டூரை சேர்ந்தவர்கள் என்று புலனாய்வு தகவல் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த டிரான்ஸ்பர் என்னாச்சு, அந்த குடும்பம் என்னாச்சு, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டது எத்தனை குடும்பங்கள், நமது புலனாய்வு புலிக்குட்டிகளை